பண்ணணும்னா என்விரான்மெண்ட் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஆப்ஜெக்ட் கான்டெக்ட் நம்ம அங்கே இன்ஜெக்ட் பண்ணலாம், அதை இங்கே கெட் பண்ணுறோம். என்விரான்மெண்ட்டில் மேனேஜர் ஆப்ஜெக்ட் கான்டெக்ட் வேரியபிள் ஃபார் view context, then only we can use the data from the database. We can easily fetch, create, delete anything by using the view context. Okay, and then fetch request. In the fetch request la pathina we mentioning the any sorting order or mentioning the entity whatever may be. Okay, once that was a fetch request was created, நம்ம என்ன பண்ணா fetch result எழுதணும். அந்த fetched result la pathina mention the entity name, then only the value will be stored in the variable. Okay va, and then in the body la pathina I am having one நேவிகேஷன் வியூ. இந்த நேவிகேஷன் வியூ ஒன் லிஸ்ட் வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம கெட் பண்ண இந்த வேரியபிள் ஐட்டம்ஸை பார்த்தீங்கன்னா லூப் பண்ணி இதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் பை யூசிங் த டெக்ஸ்ட். ஓகேங்களா, இதை வந்து ஒரு நேவிகேஷன் லிங்காக போட்டிருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் வி கேன் கிளிக் இட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இந்த நேவிகேஷன் லிங்க்ல இருக்கிற லேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இந்த ஐட்டம் வருது. ஐட்டம் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஃபார்மேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமாக ஒரு ஃபார்மேட் வச்சிருக்கோம், இந்த டேட் ஃபார்மேட். இந்த டேட் ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரிவியூ டெக்ஸ்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ப்ரிவியூ பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ நமக்கு லிஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹவ் டு டெலிட் ஆர் ஆட் சம்திங் மீன்ஸ் இதுக்கு நம்ம தனியாக எழுதணும். விச் மீன்ஸ் வி ஹேவிங் த ஆன் டெலிட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம டெலிட் ஐட்டம்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம்.